அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத A to Z எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுப யோகத்துல கௌளவ கரணத்துல தமிழ் மாதப்படி 17ஆம் தேதி, அதாவது மார்கழி 17ஆம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா குரு பயிற்சி. குரு பார்த்தோன்னா 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில உச்சமாக போறாரு. எனவே இந்த வருஷத்துல ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில 11 வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் கடகத்துல உச்சமாகிற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே போல இந்த வருடத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வருஷத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு மார்ச் 9ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவாரு. அடுத்தது சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு. இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது டிசம்பர் 5ல பார்த்தோன்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க. அடுத்தது சனி மீன ராசியில இருக்காரு. சனி எந்த சேஞ்சஸும் பண்ணல, எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல. எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று, ஆகாயம், நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது. அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இது குளோபல் லெவல்ல ஒரு ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக சேரும். இப்போது இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். கடந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பா போல. முக்கியமா மன ஆரோக்கியம் சுத்தமா கெட்டு போயிருக்கும். மனசுல சுத்தமா நிம்மதியே இல்லாத மனநிலை தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மன ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பாரு. பூர்வீக சொத்து, குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கடுமையான மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் கொடுத்திருப்பாரு. அதே போல புத்தி தெளிவில்லாத மனநிலை இருந்திருக்கும். ஒரு தெளிவே இல்ல, எதை நோக்கி பயணிக்கிறோம்னே புரியல, எதை பத்தி யோசிச்சாலும் குழப்பம் தான் மிச்சமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இப்பவும் தொடர்ந்துகிட்டு வருது. அதே போல தந்தை சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுலயும் ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை 2025 நமக்கு கொடுத்துச்சு. ஓவராலா பிளானட்டரி பொசிஷன்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. எல்லா கிரகமும் போயிட்டு டிமெரிட்ல தான் இருக்கு. எந்த கிரகமும் நமக்கு ஃபேவரா இல்ல. குருவும் பார்த்தோம்னா அஷ்டமத்துல போய் அமர்ந்துட்டாரு. அஷ்டம குரு மேக்சிமம் பார்த்தோம்னா ஹெல்த் வைஸா சோதனை கொடுத்துருவாரு. நல்லா குண்டா இருந்த சார், நல்லா பாடியா இருந்த சார், இப்ப ரொம்ப இழைச்சு போயிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை அஷ்டம குரு கொடுப்பாரு. அஷ்டம குரு எதன் வகையில நமக்கு ஃபேவர் பண்ணிருப்பாருன்னா நிறைய பேரை இடமாற்றம் பண்ணிருப்பாரு. சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறது, அல்லது வெளிநாடு முயற்சி பண்றது, வெளி மாநிலங்களுக்கு போறது, இப்படி நாம இருக்கிற இடத்துல இருந்து வெளியிடங்களுக்கு இடமாற்றத்தை பண்ணிருப்பாரு. சோ அந்த இடமாற்றத்தின் மூலமா நமக்கு பெயர், புகழ், ஒரு நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். சொந்த ஊர்லயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கெட்ட பேரு, மன ஆரோக்கியம் கிடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் சிறப்பா பஞ்சம சனி நமக்கு வச்சு செஞ்சிருக்கும். அஷ்டம குருவும் சேர்த்து வேலை பார்த்திருக்கும். மேபி நீங்க மைக்ரேட் ஆயிருந்தீங்க, வெளியிடங்களுக்கு போயிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது
டெஃபினட்டா இருந்திருக்கும். அதாவது அஷ்டம குருல சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இடமாற்றம் பண்ணியாச்சுன்னா அது நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு, புதிய மனிதர்களால் ஆதாயம், இதெல்லாம் நமக்கு மேக்சிமம் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் இந்த 2025 நமக்கு எடுத்துட்டு போனுச்சு. இருந்தாலும் ஒரு 80% நமக்கு வந்து டேமேஜ் தான். 20% தான் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிச்சு. அதுலயும் இடமாற்றம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த 20%. நீங்க சொந்த ஊர்லயே இருந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 95% வந்து டேமேஜ் தான். நிறைய பிரச்சனையும் வருத்தமும் தான் தொடர்ச்சியா உங்களை சுத்தி இருந்திருக்கும். கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். எதை பத்தி கவலைப்படுறீங்கன்னே தெரியாம கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிதான் 2025 போனுச்சு. இப்போயும் அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த 2026 வருடத்துல ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆல்சோ இப்படிதான் போகும். அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா நகர்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா ஏப்ரலுக்கு மேல நமக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2026ல நமக்கு நல்ல மாற்றம் எதன் வகையில இருக்கும், எதில் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. குரு பகவான் நமக்கு வந்து பார்த்தோன்னா 2-5க்கு அதிபதியா வந்துருவாரு. குரு ஒரு வகையில யோகரா வருவார் நமக்கு. எனவே குரு அஷ்டமத்தில் இருக்கிறத விட அஷ்டமத்தை விட்டு நகர்ந்து பாகியஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்துல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா குரு வந்து உச்சமாக போறாரு. கடக ராசியில வந்து குரு உச்சமாகிறாரு. 11 வருடம் கழித்து இந்த நிகழ்வு நடக்குது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். குரு பயிற்சின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 1ல நிகழ இருக்கும். குரு வந்து பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே தன்னுடைய அடுத்த வீட்டுக்கான பலனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இந்த உச்ச பலனை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எனவே நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்தே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏப்ரல்ல இருந்து அப்படியே மேசிவா க்ரோ ஆகும். ஜூன் மாசத்துல எல்லாம் நமக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா திரிகோண ஸ்தானங்கள் அப்படிங்கிறது இயங்க போது. குரு பாகிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சமாகி திரிகோண ஸ்தானங்களை இயக்குவாரு. அதாவது நம்மளுடைய ஜென்மஸ்தானத்தை பார்த்துருவாரு. அடுத்து நம்முடைய முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்த்துருவாரு. அடுத்து நமக்கு பஞ்சம ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்த்துருவாரு. முக்கியமா 1, 5, 9 இது இயங்குனாலே வந்து நமக்கு நிறைய ஜாக்பாட், நிறைய அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கும். ஆனா ஏப்ரலுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா நிறைய பேருக்கு கிடைக்கும். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவதா குரு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியானதும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரம அமைப்புகளை சரி செய்வார். நீங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். ஜூன் மாசத்துல நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிடும். மேலும் நீங்க இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். நல்ல உத்தியோகமே கிடைச்சிடும். நீ எதிர்பார்க்கிற உத்தியோகத்துல போய் அமர்ந்துருவீங்க. சோ அது நாம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது, நான் இப்ப பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் எனக்கு பிடிக்கல, நான் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமா பண்ணலாம். ஏப்ரலுக்கு பிறகு பண்ணுங்க. இப்போ வந்து ஜனவரில இருந்து உங்களுடைய தேடல ஆரம்பிச்சிருங்க. இப்ப நீங்க இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடல ஆரம்பிச்சிருங்க. ஆனா ஏப்ரலுக்கு பிறகு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க. சோ அது வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். மாற்றத்திற்கு பிறகு சுப வளர்ச்சி, சுப மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ஒரு சுபமான வளர்ச்சியை டெஃபினட்டா கொடுத்துரு. இந்த வருஷம் உத்தியோகத்துல இருந்த சிரம அமைப்புகள்லாம் கண்டிப்பா குறைச்சு விட்டுரும். உத்தியோகத்துல ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல ஒரு புகழ், இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். அடுத்த தொழில்னு நம்ம வரும்போது 10ஆம் இடத்துல கேது. ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது சரியா போலங்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். தொழில நஷ்டம், தொழில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, சிரம அமைப்பு, இந்த தொழிலை நான் மாத்திடலான்னு நினைக்கிறேன், அல்லது ஒரே தொழிலை தொடர்ச்சியா பண்ண முடியாம தொழிலை மாத்திக்கிட்டே இருக்கிறது, அல்லது தொழிலை இடமாற்றம் பண்றது, இது போல 10ல இருக்கிற கேது தொழிலை செய்ய விடாம ஒரு மாதிரி தடை அமைப்புகளையும் குழப்ப அமைப்புகளையும் பிரச்சனையான சூழ்நிலைகளையும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கேது வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே, டிசம்பர் 5 வரைக்குமே நமக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்காது. அதனால தொழில்னு நம்ம இறங்கும் போது ஹை ரிஸ்க் எதுலையும் எடுத்துடக்கூடாது, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது சரியா போகல, கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னா குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதே போல இந்த வருஷத்துல டிசம்பர் 5 வரைக்கும் தொழில ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது சிறப்பு. என்னதான் குரு 1, 5, 9 இயக்குனாலுமே, முயற்சி ஸ்தானத்தை இயக்குனாலுமே கேது 10ல இருக்கிறதுனால தொழில தடை அமைப்பை கொடுக்கும், ஒரு மாதிரி சுமை அமைப்பை கொடுக்கும். எனவே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமா போய் முடக்கிடாதீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அப்படி பண்ணிருப்பாங்க. தொழில இன்வெஸ்ட் பண்ணி பணம்லாம் ஒரு பக்கமா போய் முடங்கிட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ல இருக்கிற கேது இந்த மாதிரி பொருளாதாரத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பல்கா இன்வெஸ்ட் பண்ண வச்சு அப்படியே பொருளாதாரத்துல உங்களை முடங்க வச்சிரும். எனவே இது வரைக்கும் நீங்க பண்ணலாம், அந்த ஐடியா இருக்கு அப்படின்னாக்கா டிசம்பர் 5க்கு பிறகு உங்களுடைய பிளானை வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளான். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குது, இந்த டைம் வந்து எனக்கு வந்து நல்ல டைம்னு என்னோட பர்சனல் ஜோதிடர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கோச்சார ரீதியா
தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தொய்வு நிலை காமிக்குது. எனவே கோச்சார் ரீதியா தொழில வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. நியூ இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமா இன்வெஸ்ட் பண்றது, நான் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன், இது போல உள்ள அந்த ஐடியாலஜியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தது நம்ம பொருளாதாரம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் வரைக்குமே பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு இருக்கும். ஃபேமிலியில கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியா செலவு வந்துகிட்டே இருக்கும். உங்களோட ஹெல்த்தும் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. இப்படி ஏப்ரல் வரைக்குமே தொடர் விரைய செலவு, மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும். சம்பாதிக்கிற பணம் பத்தாது. ஏன்னா லாபஸ்தானத்தை சனி பார்த்துடுறாரு. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறோம், அதிக நேரம் நான் வேலை பார்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு சரியான ஊதியம் கிடைக்கல, நான் போகிற எஃபோர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் சரியாக கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, சம்பாதிக்கிற பணம் சுத்தமாக பத்த மாட்டேங்குது, பணம் வருது, மாச சம்பளம் வருது, எங்கே போதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு பண வரவுல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு நீங்க சமாளிப்பீங்க, உங்களுடைய சூழ்நிலையில சமாளிச்சு நகர்த்துவீங்க. ஸோ அதுக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஏப்ரலுக்கு பிறகுதான் ஏற்றம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக தென்படுது. இருப்பினும் லாபஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால பண வரவுல சில தடை தாமதங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்துல ஏதாச்சும் ஒரு சில குறை அமைப்புகள் இருக்கலாம். அதே போல இந்த வருஷத்துல 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் இயங்குது அப்படிங்கிறதுனால திடீர் ஜாக்பாட், பொருளாதார ரீதியா திடீர் வளர்ச்சி, ஏதோ ஒரு வகையில திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். ஸோ அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பார்க்கிறேன். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வருடம் தான். தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் தான். 11ல சனி பார்வை இருக்கிறதுனால எல்லாத்துமேலே ஆசைப்பட்டு ஒரு மாதிரி வெறுத்த மனநிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இப்போ குறைஞ்சிருக்கும். லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்த்தினா போதும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை நிறைய பேருக்கு வந்திருக்கும். இது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். யாரும் அதை நினைச்செல்லாம் ரொம்ப ஒரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ டைம் அப்படி இருக்கு. ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து நீங்க பழைய மாதிரி பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். எனவே பொருளாதாரம் நம்ம எடுத்துக்கும் போது ஏப்ரலுக்கு பிறகு நல்ல மாற்றம் உண்டு. ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு நகர்த்துறது பெஸ்டா இருக்கும். கடன் சூழல்ல போய் யாரும் மாட்டிக்க வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு சிந்தனை போகும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா போய் அகலக்கால வச்சு மாட்டிக்க வேண்டாம். அதே மாதிரி கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களையும் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல நீங்க யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கண்டிப்பா வராது. அப்படி இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகும். உங்ககிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு போவாங்க, நான் என்ன 2 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஆகியும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற பணம் ரிட்டர்ன் உங்க கைக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதனால கையில பணமா எதையும் வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு சுப விரைய செலவா அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பார்த்து பண்ணி வச்சிருங்க. இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு கோல்டு வாங்குற பிராப்தம் உண்டு. 9ஆம் இடத்துல குரு வந்து உச்சமாகிறதுனால கோல்டு வாங்குற பிராப்தம் உண்டு. கோல்டு லோன் இருக்குன்னா அந்த கோல்டு லோனை அடைச்சி அடகுல இருக்க கோல்டு நீங்க ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு. புதுசா கோல்டு வாங்குங்க. இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் 1 கிராமாச்சும் கோல்டு வாங்கிடுங்க. ஏன்னா கோல்டு வாங்குற பிராப்தம் இந்த வருஷத்துல ரொம்ப அற்புதமா வருது. அதனால கோல்டுல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய பேர் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால கோல்டு வாங்க வேண்டிய அந்த சூழ்நிலை கிரியேட் ஆயிடும். அல்ல இந்த வருஷத்துல நிறைய பேர் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு. அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி தெளிவு சிறப்பா கிடைச்சிடும். பஞ்சமஸ்தானத்துல குரு பார்வை, ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை. இந்த வருஷத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு தெளிவான சிந்தனைக்கு வந்துருவீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு தெளிவு கிடைச்சிடும். கடுமையா இருந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க இழந்த அந்த மகிழ்ச்சி உங்களுக்கே இப்போ ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தை குரு பார்த்துருவாரு. சனி 5ல இருந்தாலும் குரு பார்க்கறதுனால சனியுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். எனவே நீங்க இழந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைச்சிடும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அது சரியாயிடும். அதே போல காதல் உறவுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அது சரியாயிடும். காதல் உறவுல இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஒரு சிலருக்கு 2025ல பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம். காதல் உறவுனால நிறைய மன வருத்தமும் மனவேதனைகளும் அதிகமா இருந்திருக்கலாம். அதுல இருந்து இப்ப மீண்டு வந்துருவீங்க. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்துச்சுன்னா அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. அதே போல காதல் உறவு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருஷத்துல டெஃபினட்டா வந்துடும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்தி ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு கிடைச்சிடும். நீங்க குழந்தை பாகியத்துக்கு தாராளமா முயற்சி பண்ணலாம். நல்ல செய்தி இந்த வருஷத்துல உண்டு. ஜூனுக்கு பிறகு கிடைக்கும். ஒரு சில மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை ப்ராப்பரா நீங்க செய்யும் போது, மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது இந்த சுப செய்தி மிக விரைவா உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் சரியாயிடும். பிள்ளைகளால ஒரு வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. பிள்ளைகளுக்கு சுப மாற்றம், சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த வருஷத்துல தாராளமா பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளோட இருந்து வந்த மன வருத்தம், பிள்ளைகளோட இருந்து வந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் சரியாயிடும். இந்த வருஷத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாயிடும். பிள்ளைகள் தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் இப்போ நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. மொத்தத்துல இந்த வருஷத்துல பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம், சுப மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடக்கும். அடுத்து இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாடு அதிகமா செய்வீங்க. கடந்த வருஷத்துல நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாட்டுல தடை ஏற்பட்டிருக்கும். இந்த 2026 வருடம் ஜூன் மாசத்துக்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் மேற்கொள்வீங்க. சோ அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே போல இந்த வருஷத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு. எனவே புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்க புதுசா என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த வருஷத்துல சும்மா இருக்க பிடிக்காது. 2025 மாதிரி இந்த 2026 இருக்காது. இந்த வருஷத்துல ரொம்ப பிரிஸ்கா இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் மீண்டும் உங்களுக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். எனவே புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க, அதுல வெற்றியும் அடைவீங்க. இளைய சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த மன வருத்தம்லாம் சரியாகும். இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டாகும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் உண்டு. அவங்களுக்கு சுப மாற்றம், சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தாராளமா செய்யலாம். சோ அதுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அண்டை அயலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய நெய்பர், ஸோ இவங்க கூட எல்லாம் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முகம் தெரியாத மனிதர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த 2026 வருடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. 2025 அப்படிதான் இருந்துச்சு. இப்போ 2026 ஆல்சோ உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. எனவே முகம் தெரியாத மனிதர்களுடைய நட்பு, அவர்களால ஆதாயம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். அதே போல இந்த வருஷத்துல நீங்க இழந்த அந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். பொதுவாகவே விருச்சிகம்னாலே ஒரு கான்ஃபிடென்டான ராசி. ஆனா 2025 அப்படி இல்ல. நிறைய பேர் மன நிம்மதியும் இழந்துட்டாங்க. அதே போல தன்னுடைய தன்னம்பிக்கையும் இழந்துட்டாங்க. சுத்தமா கான்ஃபிடென்டே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் 2025 நம்மளை இழுத்துட்டு வந்துச்சு. ஆனா இந்த 2026 வருடம் நீங்க இழந்த அந்த தைரியம், இழந்த அந்த கான்ஃபிடென்ட், அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துரும். நல்ல பிரிஸ்கா, பூஸ்டா உங்களை நீங்களே மெருகேற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கீங்க, அல்லது தகவல் தொடர்பு துறை இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு ஜாக்பாட் தான், ஒரு ஏற்றம் தான், ஒரு வளர்ச்சி தான். அதே மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும் ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இந்த வருஷத்துல பயண யோகம் உண்டு. ஏன்னா பாகியஸ்தானம் வலுக்குது, 3ஆம் இடம் வலுக்குது. குறுகிய கால பயணமாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும். பயணத்தால ஆதாயம் உண்டு, பயணத்தால யோகம் உண்டு. இடமாற்றம் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல growth அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். எனவே வெளிநாடு சார்ந்த அந்த சிந்தனை இருக்கு அப்படின்னா தாராளமா அதை செயல்படுத்தலாம். இந்த வருஷத்துல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போயிடுறது சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால ஃபேமிலி கூட இருந்தீங்கன்னா ஒத்து வராது. குடும்பத்தில் அதிகமான ஆர்குமெண்ட் வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆர்குமெண்டா போயிட்டே இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இந்த உறவு நிலையில எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பெட்டர் தான். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போயிட்டீங்கன்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இல்லைன்னா ஃபேமிலி கூட ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி முட்டி மோதிக்கிட்டே நிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்க லீவுக்கு ஊருக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2025ல நீங்க வெளியில இருந்து ஊருக்கு வந்தாலுமே ஃபேமிலி கூட டக்குன்னு ஆர்குமெண்ட் வந்திருக்கும். மறுபடியும் ரிட்டர்ன் நீங்க போறப்ப மன வருத்தத்தோட தான் போயிருப்பீங்க. இது போல தான் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது ஃபேமிலி ரீதியா சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். அதனால ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பெட்டர் தான். இந்த 2026ல வெளிநாடு யோகம், பயண யோகம் சிறப்பா இருக்கு. அப்படி ஏதாச்சும் வாய்ப்பு வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு growth கொடுத்துரும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ராகு. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களை மாணவர்கள் சமாளிக்கிறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பர் டூப்பா இருக்குன்னு சொல்ல முடியல. பட் எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வராது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் மைண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு எதிர்காலம் பார்த்தீங்கன்னா கவலையும் வந்துடும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. எல்லாத்தையும் சமாளிச்சு
சமாளிச்சிடுவீங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. ஏப்ரலுக்கு பிறகு கல்வி சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கல்வியை தடை செய்யறதுக்கு முயற்சி செய்வாரு. கல்வியில இன்ட்ரெஸ்டே வராது சுத்தமா. கல்வியை தவிர மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்துல அலட்சியம் இல்லாம உடைய படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது பெட்டரா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது காலேஜுக்கான அந்த அப்ளிகேஷன்லாம் கரெக்டா டைமுக்கு போட்டுறது நல்லது. அலட்சியமா அப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்சம் லேட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனே போடணும். அப்படி தயாரா இருங்க. ஏன்னா இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கல்வியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, பிடிச்ச பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை, இது போல ஏதாச்சும் தடை அமைப்புகளை ராகு கொடுக்கும். அது உங்களுடைய கேர்லெஸ்னால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்துக்கும் நீங்க முன்னெச்சரிக்கையோட நீங்க தயாரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து பெஸ்டா இருக்கும். மற்றபடி இந்த வருஷத்துல கல்வியில கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் இருந்தா போதும், நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். பெருசா குழப்பம் இல்லை. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனையை புகுத்தாம உங்களுடைய படிப்புல மட்டும் உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துறது சிறப்பு. அப்படி பண்ண முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா 5ல் இருக்கிற சனி மன மகிழ்ச்சியை கெடுக்கும். சுத்தமா முகத்துல சிரிப்பே இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். 4ல் இருக்கிற ராகு படிப்பு சார்ந்த வகையில பய உணர்வு கொடுக்கும். அதை எப்படி நம்ம கடக்க போறோம், இவ்வளவு விஷயம் இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி மலைக்க வைக்கும். இருந்தாலும் ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏப்ரலுக்கு பிறகு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். கவனச்சிதறல் இல்லாம, கவனக்குறைவு இல்லாம, அலட்சியம் இல்லாம ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தாலே போதும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்தது இல்லத்தரசிகள். பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். பெண்கள் வந்து நீங்க ரொம்ப நாளா நீங்க கோல்டு ஏதாச்சும் இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த வருஷத்துல தாராளமா வாங்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. குடும்பத்துல இருந்த குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரீதியா இருந்த ப்ரெஷரான அமைப்பு குறைய ஆரம்பிக்கும். மன உளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். 2025ல வந்து இல்லத்தரசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா யாருக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை. எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை, நினைச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம், இதெல்லாம் 2025ல நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா தேக ஆரோக்கியம் அதிகமா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. கவலையோட கூரே வந்து பார்த்தோன்னா உடம்புல ரொம்ப இழைச்சு போயிருக்கும். ஸோ இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது. ஸோ அஷ்டம குரு அப்படிதான் பண்ணிருக்கும். இப்போ குரு உங்களுக்கு உச்சமாக போறாரு இந்த வருஷத்துல. எனவே ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல growth இருக்கும். நீங்க இழந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க ரீபில்ட் பண்ணுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கும். இருப்பினும் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கவனமா இருக்கணும். 2025ல நம்ம சமாளிச்சோம். வார்த்தையை விட்டாலும் அது மற்றவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அப்படியே நம்ம மலுப்பலா பேசி அதை சரி பண்ணும். ஆனா இந்த வருஷத்துல வார்த்தையை விட்டீங்கன்னா விட்டதுதான். ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்தை விட்டு விலகுது. எனவே கடுசிடுன்னு பேசிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சில இடர்பாடுகளை கொடுக்கலாம். அதனால வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பேசும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம கொஞ்சம் நிதானமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. நீங்க இழந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய குழப்பம், கவலை, வருத்தம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணா அது கிளிக் ஆயிடும். அது வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துரும். அதே போல குடும்பத்துல பிள்ளைகள் சார்ந்து, குழந்தை பாகியம் சார்ந்து ஏதாச்சும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். சிந்தனை தெளிவு கிடைச்சிடும். மன மகிழ்ச்சி திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்றேன். இருந்தாலும் இந்த வருஷத்துல நீங்க பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுற ஒரு வார்த்தையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்குறது தேக ஆரோக்கியம். ஹெல்த் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்துல டெஃபினட்டா ஏப்ரலுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் தேக ஆரோக்கிய ரீதியா நிறைய பேருக்கு உண்டு. அஷ்டம குரு தான் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தை வந்து ஒரு மாதிரி பாதிச்சிருக்கும். இந்த வருஷத்துல அஷ்டம குரு விலகிறதுனால நீங்க இழந்த அந்த தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். இந்த 2026ஆம் வருடத்துல நீண்ட நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய உபாதைகள்லாம் இப்ப சரியாகும். மருத்துவ செலவு, மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. ஹெல்த்தை உங்களுக்கு ஃபேவரா மாத்திப்பீங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா சொல்றேன். இருந்தாலும் இந்த வருஷத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேல் மார்பக பகுதி, அதே போல நுரையீரல் சம்பந்தமான விஷயம், இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால் வலி நிறைய பேருக்கு வரலாம். குறிப்பா மூட்டு பகுதிகளில் வலி அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கால் பகுதி, மூட்டு பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த பகுதிகளில் எதுவும் அடிப்படாம பாத்துக்கிறதே சிறப்பு. ஸோ இந்த பகுதிகளில் மட்டும் நீங்க இந்த வருஷத்துல கவனமா இருந்தா போதும். மற்றபடி கடந்த வருஷத்துல கழிவு நீக்க உறுப்புல இருந்த பிரச்சனை, வயிறு பகுதிகளில் இருந்த பிரச்சனை, செரிமான கோளாறு இதெல்லாம் இந்த வருஷத்துல சரியாயிடும். நீங்க இந்த வருஷத்துல கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய கால் பகுதிகளில், முக்கியமா மூட்டு பகுதி, அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், சளி தொந்தரவு இந்த வருஷத்துல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதே போல மேல் மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ அல்லது அந்த இடங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகளோ ஏற்பட்டு நீங்களாம். ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது போத்தார் ஆண் பெண் 2 பேருக்குமே தான் நான் சொல்றேன். ஸோ இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். மற்றபடி இந்த வருஷம் தேக ஆரோக்கிய ரீதியா பெருசா பாதிப்பை கொடுக்காது. இந்த வருஷத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு அந்த தேக ஆரோக்கியம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா பாக்குறேன்.
அடுத்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயார், தாய் வழி உறவு, தாயாருடைய தேக ஆரோக்கியம், இதுல எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, குரு பார்வை விட்டு விலகுறாரு. எனவே இந்த வருஷத்துல தாய் வழி உறவு, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய தேக ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் விரிசலோ பிரச்சனைகளோ வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது நான் கொடுக்குற வார்னிங் எதுனா, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வண்டி, வாகனம், வீடு சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி மாற்றத்தையும் செலவையும் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கணுங்கிற ஆசை வரும். அந்த ஆசை வர்றது தப்பு கிடையாது. லோன் போட்டு ரொம்ப ஹை பட்ஜெட்ல எல்லாம் எடுப்பாங்க. 4ல இருக்கிற ராகு ஆசையை தூண்டும். ரொம்ப ஆசையை தூண்டி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அதனால பெருசா அகலக்கால் வச்சு கடன் சூழல்ல போய் மாட்டிக்காதீங்க. அத்தியாவசிய தேவைக்கு, உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு புதுசா பைக் வாங்குறீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட், உங்களோட தகுதியை தாண்டி போகாதீங்க. உங்களுடைய தகுதி என்னவோ அதை நீங்க நிர்ணயிச்சு அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்துல தகுதிக்கு மீறிய ஆசையை கொடுக்கும், தகுதிக்கு மீறிய செயல்பாடுகளை கொடுக்கும். அது உங்களோட ரெகுலர் லைஃபை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிப்படையான விஷயங்கள்ல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வாங்குற விஷயத்தினால உங்களுடைய அடிப்படையான விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. வண்டி, வாகனம், வீடு சம்பந்தமான விஷயம், நிலபுலம் சம்பந்தமான விஷயம், கால்நடை சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான ஆசையை தூண்டும் இந்த இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மேலாம் அதனால அதிகமா அகலக்கால் வச்சு இதை போய் மாட்டிக்காம இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி உங்க வீட்டுல கால்நடைகள் அதிகமா இருக்குன்னா இந்த கால்நடைகளை சரியா பராமரிக்கணும். கால்நடைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இந்த வருஷத்துல ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஃபேமிலி கூடயே நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கிறது சிறப்பு. அதே போல திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம், ஒரு மாதிரி குழப்பமான அமைப்புகள்லாம் வந்துட்டு போகலாம். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களை கேர் எடுத்துக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். அடுத்து திருமண முயற்சியில் ஒரு மாதிரி தடை அமைப்பு, தாமத அமைப்பு வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் இந்த வருஷத்துல 1, 5, 9 + 3ஆம் இடம் இதெல்லாம் இயங்குறதுனால திருமண முயற்சியில் தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும். எனவே திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். மேலும் இந்த வருஷத்துல நண்பர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். நட்பு வட்டாரத்தோட ஒரு மாதிரி ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். நண்பர்களோட ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆகும். எனவே நட்பு வட்டாரம் 2025 நமக்கு அப்படிதான் போனிச்சு. இந்த 2026ஆம் இடமும் அப்படிதான் இருக்கு. எனவே நண்பர்கள் சார்ந்த விஷயம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். சோ இந்த மேஜர் பார்ட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த வருஷம் குரு உச்சமாகிறதுனால நீங்க இழந்த எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். உங்களுடைய பெயர், புகழ், உங்களுடைய அங்கீகாரம், இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். அடுத்து இந்த வருஷத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிஸ் ஆகுது. அதனால குலதெய்வ வழிபாட்டை நீங்க அதிகமா மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அடுத்து இந்த வருஷத்துல குரு பயிற்சியின் போது ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வர்றது சிறப்பு. குரு பயிற்சியின் போது தான் போகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, குறிப்பா ஏப்ரலுக்கு பிறகு, அதாவது ஜூனுக்கு பிறகு கூட நீங்க போகலாம். ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானை நேரில் போய் ஒரு வாட்டி வழிபட்டு வர்றது சிறப்பு. முடிஞ்சவங்க போங்க. ஆலங்குடி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்கன்னாக்கா தாராளமா போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப லாங்ல இருக்கீங்க அப்படின்னாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல இந்த வருஷத்துல தொழில், உத்தியோகம், இதுல ஏதாச்சும் தடை அமைப்பு இருக்கு. முக்கியமா தொழில்ல ரொம்ப தொய்வான அமைப்பு இருக்குனாக்கா தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் ஸ்தலத்துக்கு போயிட்டு விநாயகரை மனமுருகி வழிபட்டு வரும்போது அந்த தொழில இருக்கக்கூடிய நெரிசலான அமைப்பு, தடையான அமைப்பு எல்லாம் விலகும். இதுவும் உங்களுக்கு ஒரு ரெமெடியா கொடுத்திருக்கேன். அடுத்து இந்த வருஷத்துல ஏதாச்சும் பிராக்டிகலா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்துல கல்விக்கு உதவுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. எனவே இந்த வருஷத்துல கல்விக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க, படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஆனா பொருளாதாரம் எனக்கு தடையா இருக்கு, ஒரு பேனா வாங்க என்னால முடியல, ஒரு புத்தகம் வாங்க முடியல அப்படின்னு கல்விக்கு ஏதாச்சும் சிரமப்பட்டு இருக்கவங்களுக்கு உங்களால முடிச்ச உதவியை பண்ணுங்க. ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஒரு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி வயதுல மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம், ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும். முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வர்றது சிறப்பு. அடுத்தது உணவு தானம், அதுவும் பெஸ்ட் தான். உங்க கையால சமைச்சு
ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட இருக்கிறவங்களுக்கு போயிட்டு ஒரு 19 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல growth கொடுக்கும், ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான வழியை காமிச்சு கொடுக்கும். சோ இதுல சொல்லியிருக்க எல்லா பரிகாரமும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களால எது பண்ண முடியுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வருஷத்துல நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஓவராலா அந்த புத்தாண்டு 2026 வருடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறந்த வருடமா அமையட்டும், ஒரு மங்கள மாற்றம் நிறைந்த ஒரு வருடமா அமையட்டும், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வருடமா அமையட்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தசா புக்தி அந்தரம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசை நடக்குது, உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் 12 ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா அது கொடுத்திருக்கோம். அதே மாதிரி 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம். அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க. அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.